ஐயோ இன்னைக்கு நல்ல கலெக்ஷன்டா. இந்த பாரு இந்தோ நம்ம சர்தார் பக்கடையில ஆட்டுக்கால் சூப்பும் வான்கோழி பிரியாணியும் சாப்பிட்டே ஆகணும். எனக்கு கும்மு கும்முன்னு 2 பானை வடுக பாளையத்துக்கல்ல குடிச்சே ஆகணும்பா. ஆளாளு கொண்டு சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டேய் பட்டாசு படம் பார்க்கலாம்டா. அப்படினா சோவன் சோ எஸ்எஸ் எஸ்எஸ் இந்த பாரு இந்தே நீ ஒரு வயசு பொண்ணு, நீ இப்படி பேசுறது சரியில்லை. இந்து நீயோ பருவத்தின் வாசலில் பூரித்து நிற்கும் கட்டழகு பெட்டகம், நானோ மங்கையர் கட்டித் தழுவ துடிக்கும் புஜங்கள் தினவெடுத்த ஆணழகன். நாம பக்கத்துல உட்கார்ந்து பலான படம் பார்க்கலாங்கிறியே, உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்து? கட்டியை எப்போ பேக்ல வச்சிருக்கேன், கிழிச்சிரு வச்சாக்குறத. தீரட்டி கிளம்பும் இந்த சின்ன கத்தியா தடுத்து நிறுத்த முடியும். டேய் இப்பவே சொல்றேன், ஆபாச எண்ணத்தோட என் உடம்புல யார் கையாவது பட்டது, பாக்குறதுக்கு கண் இருக்காது, சாப்பிடுறதுக்கு வாய் இருக்காது. யோ எனக்கு சோவன் சோ கேசட் வேணும், உன்கிட்ட இருக்கா? என்னது சோவன் சோயா? எஸ்எஸ் பச்சையா சொல்றியே, கலிகாலண்டா. 2000 உலகம் அழிய போகுதுன்னு இயேசுநாதர் சொன்னார், அத நான் நம்பல. அதனாலதாயா எண்ணி விரல விட்டா இன்னும் உலகம் அழியறதுக்கு 5-6 வருஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள அனுபவிச்சிருந்தேன்ல. 4 பசங்களோட ஒரு பொண்ணு சோன்சோ கேசட் கேக்குற பாரு. கண்டிப்பா இந்த உலகம் அழிய போகுது. என் அட்ரஸ் தர, வந்துடு, செலவுக்கும் காசு தர, உனக்கு வந்துடுறேன். ஓ புரியுது புரியுது. டேய் அந்த ஜிலி ஜிலி ட்ரிபிள் எக்ஸ் எடுத்துட்டு வாடா, அடிக்கடி வாங்க, என்ன வேணாலும் தரேன். ஆனா ஒண்ணு, இது சீக்கிரட்டா இருக்கணும். கொண்டாடா. இவதான் அந்த மார்க்கெட் பசங்க கூட சுத்திட்டு இருக்கவளா? ஆமாண்ணே. இவளுக்கு இண்டு இடுக்கெல்லாம் கொழுப்புடா. என் லாரி உன்ன மாதிரி குட்டிகளை பார்த்தா உடனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். குறும்புக்கார லாரி. ரோஜா மேல மோதிட்டிய, இந்த இதழ்கள் கசங்கிடாது நசங்கிடாது. உரிச்ச உருளைக்கிழங்கு மாதிரி இருக்க, இப்படி சேரும் சகதியமா போனா பாக்குறதுக்கு நல்லவா இருக்கும். குடுமா, நானே கசக்கி துவைச்சு தரேன். வண்டிய கொண்டாந்து இடிச்சிட்டு என்ன விளையாடுறியா? ரோசா, என் சிவப்பு ரோசா, இந்த சைக்கிள் எல்லாம் வேண்டாமா, நாம லாரியிலே போயிடலாம். நீயா ஏறியா இல்ல நான் ஏத்துட்டுமா? மரியாதை கெட்டு போயிடும், கைய விடு. என்னடி புதுசா பத்தினி ஆயிட்ட? உன் கைக்கு ஒருத்தன், காலுக்கு ஒருத்தன், பூவுக்கு ஒருத்தன், கொண்டைக்கு ஒருத்தன்னு 4 வெட்டி பசங்களோட குடும்பம் நடத்திட்டு. ஐயோ, அவங்கள விட எனக்கு அதிக வித்த தெரியுண்டி. எந்த சுண்டுனா என்ன சொகன்னு அவனுங்க சொல்லி தராதெல்லாம் நான் சொல்லி தரேன்டி. ஏறி வண்டியில ஏறி. சரியா சரிங்க சரியா. அண்ணே அண்ணே, காசி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுமா? தலைக்கு ஏறிடுச்சுன்னா செவுத்த முட்டிக்கிட்டு சாக. ஊர்ல இருக்கிறவன எல்லாம் அடிச்சு புடுங்கி தின்னுட்டு இருக்க நாய் என் தங்கச்சி வாழ்க்கையை கருதுச்சேடா. கரு உருவாயிடுச்சா? காசி பேசாம அவளை கங்கையில கரைச்சிருக்க. என்ன கெடுத்து விடையான கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப கொல்ல போறீங்க. இவரையும் கொல்லிட்டா ஊரறிய கெட்டு போயிருக்கிறேன். யார் கட்டிக்குவா? எனக்கு புருஷன் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, அண்ணன் இல்லாம போக கூடாது. கொடுக்க விடுற நேரத்துக்குள்ள சொரி நாய் மாதிரி உன்னை வெட்டி வீதியில ஏறி முடியும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் தங்கச்சி கொடுத்த தாடி வேணும்.
என்ன விஷயம்? வாட் இஸ் மேட்டர்? இந்துவை பார்க்கணும். நோ நோ, இந்துவுக்கு மேல முக்கியமான வேலை இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப். ஏமா அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு உனக்கு போன் பண்ணி பேசுவாருன்னு சொன்னியே, போன் வந்ததா? இந்த பட்டாஸ் கோஷ்டி உங்களை பார்க்க வந்திருக்கானுங்க. நாத்த சைக்கிள வெளியவே உட்கார வச்சுட்டேன். ஏதாவது காசு கிசு கொடுத்து அனுப்பட்டுமா? வாட்? வெளியில உட்கார வச்சிட்டியா? அவங்களுக்காக தானே இதெல்லாம் சமைக்க சொன்னது. முதல்ல உங்களை உள்ள கூப்பிடு. இந்து ஹாய். ஐயோ 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 ஐயோ. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் நாங்க பண்றது? எப்பயோ வந்துட்டோம் இந்து. அதான் நீ வீட்டுல வெறி நாய் மாதிரி ஒரு டைகரை வளர்த்து வச்சிருக்கே, அது எங்களை உள்ள விடாம வெளியே நிறுத்திடுச்சு. ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் ஆறி போச்சு தெரியுமா? சரி வாங்க. ஐயோ போட்டாங்கடா போட்டாங்க. ஏய், இவன் எப்படி? அவனை விடு. ஐயோ ஐயோ. இந்த கருவாட்டத்துல எங்களை பார்த்து வெளியில் நின்னுட்டான். டைகர், எவ்வளவு சொன்னாலும் உனக்கு மூளையே இல்ல. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். பி கேர்ஃபுல். ஐயோ இந்து சாப்பிடுமா? ஹாய் அங்கிள், நான் இந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? எப்ப இந்தியா வரீங்க? நெக்ஸ்ட் வீக் வரீங்களா? நானும் மெட்ராஸ் வரேனா? ஹாய் அங்கிள். அங்கிள், மெட்ராஸ் வரும்போதே ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரேன் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். தேங்க் யூ அங்கிள். ஹாய் பட்டாசு, நாம எல்லாம் மெட்ராஸ் போறோம். மெட்ராஸா? ஐ நெக்ஸ்ட் வீக் எங்க அங்கிள் ஃபாரின்ல இருந்து மெட்ராஸ் வராரு. எங்க அங்கிள் காமிக்கிறதுக்கு உங்க எல்லாரையும் நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேனே. ஹலோ மட்ராஸா? ஏய் இப்போ இல்ல, நெக்ஸ்ட் வீக். டேய் சீக்கிரம் வாங்கடா. அப்பா இந்த கணக்கு நடக்குது. பட்டாசு கொஞ்சம் தூக்கி கொடுப்பா. அரிசி மூட்டையும் உப்பு மூட்டையும் இதே மாதிரி இருந்தா எவ்வளவு வசதியா இருக்கும். ஆறு நிறைய தண்ணி போனாலும் பட் நாய் நக்கித்தான் குடிக்கும். Too bad. இந்தாங்கம்மா உங்க பிடிச்ச பானிபட் ஸ்பெஷல் முருகா. பைதபை 4 காட்டு மிருகங்களோட போறீங்க. Be careful. வந்து கவனிச்சுக்கிறேன். I am tiger. நரி கொழுத்து நாட்டா மேல உட்கார்ந்தா நமக்கு தான் ஆகும். என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சொரிஞ்சு விட்டவெல்லாம் காலாட்ட ஆரம்பிச்சுவான். யாரா அந்த காசி? என் கண்ணு முன்னாலேயே என் தம்பியை வெட்டி கொன்னப்பவே நான் அவன் கதையை முடிச்சிருக்கணும். காசிக்கும் கணக்கு பாக்கி இருக்கு, எனக்கும் கணக்கு பாக்கி இருக்குடா. பகையும் நெருப்பையும் பாக்கி வைக்க கூடாது. அவ முந்திக்கிறதுக்குள்ள நாம முந்திக்கணும். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற காசி மார்க்கெட்டையும் மிதிக்க கூடாது. அவ சாவணும், அவனை தீர்த்து கட்டணும். நீ ஜெயிலுக்கு போனதுல இருந்து வீடு எனக்கு ரொம்ப கொண்டாட்டமா போச்சு. தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற துணிச்சல்ல மார்க்கெட்ல புகுந்து காசு கேட்டு கடைகளை உடைக்கிறது, நம்ம ஆளுகளை அடிக்கிறதுன்னு ஏகத்துக்கு அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை பார்த்ததுலதான் மனசு நிம்மதியாச்சு. இந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் இழுத்து மடக்கி கோமணம் கட்டிக்கதான் லாய்க்கு. ஒருத்தருக்கும் தில்லு திராணியே இல்ல. நீதான் அந்த வீரையனை அடக்கணும்.